வெளியில போய் ரொம்ப நேரம் ஒர்க் பண்றவங்க ஆஸ் யூ செட் இந்த ஸ்விக்கி ஆர் அந்த கட்டுமான வேலை செய்கிறவங்க, விவசாயிகள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக அந்த டீஹைட்ரேஷன் அதாவது நீரிழப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பல இடங்களிலும் வெப்ப அலை வீசி வருகிறது. இந்த ஆண்டு வெப்பத்தின் தாக்கம் இயல்பை விட அதிகமாகவே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஹீட் ஸ்ட்ரோக், வெயிலுடைய தாக்கத்தால பல்வேறு இடங்களிலும் பலரும் உயிரிழந்து வருகிறார்கள். இந்த நிலையில் ஹீட் ஸ்ட்ரோக் குறித்து மேலும் விரிவாக பேசுவதற்காக மருத்துவர் திருமிகு ஜனனி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேம் வணக்கம். இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குடைய அறிகுறிகள்லாம் என்ன? சாதாரணமான மயக்கத்துக்கும் ஹீட் ஸ்ட்ரோக்னால வரக்கூடிய மயக்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, ஹீட் ஸ்ட்ரோக் என்பது உடலோட கோர் பாடி டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ் மேலே போகும்போது இல்லை 104 டிகிரி ஃபாரன்ஹீட் மேலே போகும்போது பாடி வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் இட் வில் ரெஸ்பாண்ட் லைக் நீரிழப்பு ஆகும். அதாவது டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. நீரிழப்பு ஆகிறதுனால பிளட் வால்யூம் குறையிறதுனால என்ன ஆகும்னா ரத்த ஓட்டம் குறைப்படுது. அதனால் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபெயிண்ட் ஆகிறது, ஒரு பலவீனமாக உணர்றது, மனக்குழப்பம் ஏற்படுறது, திடீர்னு நெஞ்சு வலி வர்றது, மூச்சு விட கஷ்டப்படுறது, இதெல்லாம் வந்து வி கால் இட் அஸ் ரெட் ஃப்ளாக்ஸ். யூஸ்வலாக இருக்கிற அந்த வேர்த்து கொட்டுறது இல்லாமல் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இட் இஸ் நோ மோர் ஹீட் எக்ஸாஷன். இதை வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கான சிம்டம்ஸ்னு வி ஹாவ் டு ஐடென்டிஃபை. ஒருவேளை இப்போ ஒருத்தருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரப்போகுது அப்படின்னா அதை முன்கூட்டியே அவங்களால தெரிஞ்சுக்க முடியுமா? எதை வச்சு எனக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரப்போகுது அப்படின்றத ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கலாம்? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி சிம்டம்ஸ், அதாவது அவங்க ப்ரொலாங்டு டியூரேஷன் ஒரு ஹீட் அட்மாஸ்பியரில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஓய்வில்லாமல் உழைக்கிறாங்க, ஹீட் எக்ஸ்போஷரில் இருக்கிறாங்க அப்படின்றப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி மனக்குழப்பமோ மனப்பதற்றமோ இல்லை வந்து மசில் கிராம்ஸ், தசைப்பிடிப்பு மாதிரி திடீர்னு வர்றது, மயக்கம் போட்டு விழறது, இந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும்போது அவங்க வந்து தனக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கான சிம்டம்ஸ் வருதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஹீட் ஸ்ட்ரோக்கு அதாவது டு த எக்ஸ்ட்ரீம் ஒரு மெடிக்கல் ஃபேக்ட் சொல்லணும்னா ஹீட் ஸ்ட்ரோக்கில் வேர்வையே வராதுன்னு கூட சொல்லுவாங்க. பட் ஆனால் இட்ஸ் நாட் த ட்ரூத். சம்டைம்ஸ் வேர்வை வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், அத்லெட்ஸ், எப்பயுமே வெளியில் வேலை செய்கிறவங்களுக்கு வேர்வை கூட வரலாம். ஸோ அதனால் வேர்வை இல்லாமல் இருந்தால் மட்டும் கிடையாது, வேர்வை வந்தாலும் அது வந்து இட் இஸ் அ ரிஸ்கி. இதுதான் ஹீட் ஸ்ட்ரோக்கான சிம்டம் தான். அவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஒருவேளை ஹீட் ஸ்ட்ரோக் வந்துருச்சு, யாரோ ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுறாங்க அப்படின்னா உடன் இருப்பவர்கள் முதலுதவியாக உடனே என்ன செய்யணும்? அவங்களுக்கு ரொம்ப குளிர்ந்த தண்ணீரை கொடுக்காம ஃபர்ஸ்ட் அவங்கள எழுப்பிட்டு, அதாவது கான்ஷியஸாக இருக்காங்களான்னு முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். கான்ஷியஸாக இருந்தாங்கன்னா முதலுதவிக்கு ஆன கால் பக்கத்தில் இருக்கிறவங்கள விட்டு பக்கத்தில் இருக்கிற நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கால் மட்டும் பண்ணிவிட்டு அவங்களுக்கான தண்ணி, நியர்பை வாட்டர் ஏதாவது இருந்ததுன்னா கொடுத்துட்டு, அவங்க கான்ஷியஸ் ஆகிட்டாங்கன்னா நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள இமீடியட்டாக அனுப்பி வைக்கலாம். அங்கே அவங்களோட கோர் பாடி டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன தேவையோ, அதாவது உப்பு அளவு மற்றும் நீர் அளவு எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கான ஐவி ஃப்ளூயிட்ஸோ எலக்ட்ரோலைட்ஸோ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெயிலுடைய கடுமை அப்படின்றது இந்த ஆண்டு ரொம்பவுமே அதிகமா இருக்கு. பல இடங்கள்லையும் வெளியில போய் வேலை செய்யறவங்க இருக்காங்க. அது கட்டட தொழிலாளர்களா இருக்கலாம், இல்ல ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அந்த வாகனம் ஓட்டுறவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் வெயிலேயே இருக்கக்கூடிய நிலையில இதனால லாங் டேர்ம் ப்ராப்ளம், அதாவது ஒரு நீண்ட கால பிரச்சனை உடல் உள்ளுறுப்புகள்ல ஏதாவது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எஸ், கண்டிப்பாக இருக்குது. அதாவது இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, முக்கியமாக அந்த ஹைரிஸ்க் குரூப்பில் இருக்கிறவங்க, அதாவது வெளியில் போய் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறவங்க ஆஸ் யூ செட் இந்த ஸ்விக்கி ஆர் அந்த கட்டுமான வேலை செய்கிறவங்க, விவசாயிகள், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக அந்த டீஹைட்ரேஷன் அதாவது நீரிழப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த நீரிழப்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு தேர் வில் பி அ கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ், அந்த கிட்னிஸில், ஹார்ட்டில் அந்த ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு லாங் டேர்ம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னியில் ஒரு ஸ்ட்ரெஸ், சிறுநீரகத்தில் ரொம்ப நாள் ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அது போக போக க்ரானிக் கிட்னி டிசீஸ்ன்ற விஷயத்துக்கு கொண்டு போகலாம். அதே மாதிரி ஹார்ட்டுக்கு நீங்கள் ஒரு பாடி டெம்பரேச்சர், ஒரு ஹை பாடி டெம்பரேச்சர் இருக்கும்போது அந்த ஹார்ட் வந்து ஹாஸ் டு பம்ப் மோர், இட் ஹாஸ் டு ஒர்க் ஹார்ட். அப்போ அந்த ஸ்ட்ரெயின் வந்து ஹார்ட்க்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் ஆர் தேர். பிரெயினுக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக உங்களுக்கு டீஹைட்ரேஷன் இருக்குன்னா இட் வில் காஸ் ஒரு டைரக்ட் எஃபெக்ட் ஆன் த பிரெயின். அதனால தான் இந்த பிரெயின் ஃபாகிங் எல்லாம் சொல்கிறது. ஜஸ்ட் பிகாஸ் த பிளட் சப்ளை இஸ் ரெடியூசிங், அவங்களுக்கு அந்த எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் போகிறதுனால தெர் இஸ் அ சான்ஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி வரதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு.